Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன anime பார்க்க போறோம்னா மை ஹீரோ அகாடமியா சீரிஸோட சீசன் 7 எபிசோட் நம்பர் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழு கதையும் புரியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓபன் பண்ண உடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அந்த சைக்கோ டாக்டர் ஒருத்தன் தான் பாத்தீங்களா ஒன் ஃபார் ஆலுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தானே அவனை அடைச்சி வச்சிருக்க ஜெயில காட்டுறாங்க. ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்க ஏய் வாய மூட்டுறான்ற மாதிரி ஒரு போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, காட்ஸும் கம்மியாகிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? சண்டை ஆரம்பிச்சிட்டு தானே அர்த்தம். இந்த நாளுக்காக நான் விதைச்ச விதைங்கள்லாம் இப்போ மரமா வளர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க வாழ்க்கை மாதிரி அந்த சீட்ஸும் வித்தியாசமானது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம டாபியும் டொடோரோக்கும் ஃபைட் பண்ற சீனை தான் காட்டுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல இந்த டாக்டர் பேசுறது தான் கேக்குது. அந்த சீட்ஸை விதைச்சோம் இல்லையா, அது எதுக்காக தெரியுமா? ஆல் ஃபார் ஒன்காக தான். ஆனா எங்களால அந்த நெருப்பை அணைக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்க. டாபியோட பாஸ்டா தான் காட்டுறாங்க. இவன் சின்ன பையனா இருக்கும்போது எண்டவர் கையில சொல்லியிருப்பான் இல்லையா, நான் வந்து ஒரு புது மூவை கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க வந்து டெக்கட்டோ பீக்குக்கு வந்து வாங்க, அங்க நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அவர் வந்து அங்க வந்திருக்கவே மாட்டார். இவனும் அழுதுகிட்டே இருந்திருப்பான். ஏன் வந்து அப்பா என்ன பார்க்கறதுக்காக வரல, என்னோட பவர்ஸ் வந்து காமிக்கலான்னு ஆசைப்பட்டேன், எதுக்காக வரலன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளேம்ஸ் வந்து அவனை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவனை சுற்றி நெருப்பு எரியுது. அந்த நெருப்பு அவனால் அணைக்கவே முடியல. ரொம்ப கண்ட்ரோலில் மீறி அது வந்து அவன் பாடியை பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சுற்றி இருக்க காடும் பார்த்தீங்கன்னா தக நெறிய ஆரம்பிக்குது. இவனோட பாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ளேம்ஸ். அவன் தோல்லாம் எரிஞ்சு எலும்புகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே என்ன பண்ணுறான், தொப்புன்னு வெல்றான். எதிர ஒரு தண்ணி இருக்குது, அதில் போயிட்டு அப்படியே இந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அலைஞ்சிடுது. இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் பாடி பார்ட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி காணும். அப்படியே இந்த டாக்டரோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கேட்குது. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அவன் பிறந்ததுலேருந்தே அப்படின்னு தான் நினைக்கிறான். அவன் மொத்த வாழ்க்கையே ட்விஸ்டடாக தான் இருக்குது. அதனால தான் என்னமோ அவர் அவனை தேடி எடுத்தாருன்ற மாதிரி சொல்ல இவன் மயக்கத்துலேருந்து எழுச்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் தெரியும். அது வேற யாரும் இல்லை, அந்த ஆல்ஃபாரோட தான் அவனை தூக்கிட்டு போயிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இவன் எழுச்சி பார்க்குறான். சுற்றி பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டான ரூம் இருக்குது. நான் எப்படி உயிரோடு இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வர அங்கே நிறைய பசங்க இருக்காங்க. டே ஸ்லீப்பி ஹெட் அடிச்சுட்டான்டா, எல்லாரும் வாங்கன்ற மாதிரி சொல்ல நம்மளோட வாய்ஸ் ஃபேஸ் எல்லாமே மாறிட்டு இருக்குது. இவனுக்கு ஒருமே புரியல, என்னடா இதுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. நான் எங்க இருக்கேன், நான் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எப்பா நீ ரொம்ப நாளா தூங்கிருந்தப்பா, நானே இப்போ ரீசெண்டாக தான் வந்தேன். சன்ஃப்ளவர் சென்சே கேள்வி அவரை சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்சு நீ 3 வருஷம் தூங்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதுவும் சன் சென்சே தான் சொன்னாருன்ற மாதிரி சொல்ல எனக்கு 3 வருஷமா, 3 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஐயோ நான் வீட்டுக்கு போனவேன்ற மாதிரி பதட்டப்பட்டு இருக்கான். அவனுக்கு எதிரே சன்ஃப்ளவர் மாதிரியே ஒருத்தர் இருக்காரு. இவரோட பேரு சன்னி சென்சேவா. இவர் என்ன சொல்றாருன்னா, உன்னால வீட்டுக்கு போக முடியாது, உன்னை வந்து திருப்பி அனுப்ப முடியாதுப்பா, இங்கே தான் வாழ்ந்தாங்கணும், இதுதான் உன்னோட புது ஃபேமிலின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இல்லை எங்கள் அப்பா வந்து எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, கண்டிப்பாக திரும்பி எங்கே போய் ஆகணும், நான் வந்து நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா பார்த்து கத்திட்டேன், எங்கள் அப்பா கிட்டே கத்திட்டேன், அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், என்னால் என்ன முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை உன்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது, அதில் வாய்ஸ் மட்டும் கேட்குது. அதில் யார் பேசுகிறாங்கன்னா அந்த ஆல் ஃபார் ஒன். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிக்கும் போது முக்காவாசி பாடி பார்ட்ஸ் எரிஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ரீஜென்ரேட்டிவ் செல்ஸை வச்சு. ஃபேஸையும் மாற்றிருக்கோம், உன்னோட குரலையும் மாற்றிருக்கோம், நீ ஒரு வித்தியாசமான பர்சன், இப்போ ஒரு புது மனிதனாக பொறுப்பேற்றிருக்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உன்னால் யூஸ் பண்ண பவரை இப்போ உன்னால் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் மோசமான விஷயம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அது என்ன தெரியுமா, உன்னோட பெயின் ஃபீலிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, எங்கேயாவது அடிப்படும் போது உடனே அந்த இன்ஃபர்மேஷன் திரும்பி பிரெயினுக்கு கொடுக்கும். அது மூலியமாக தான் நம்ம பெயின், அதாவது வலியை வந்து உணர முடியும். அந்த வலியை உணரக்கூடிய சக்தியை வந்து இவன் இழந்துட்டான். இப்போ இவனுக்கு அடிப்பட்ட எந்த ஃபீலிங்குமே இருக்காது. இவனோட மற்ற சென்ஸும் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது. அந்த எரிஞ்சதுனால முக்கால்வாசி பாடி பார்ட்ஸ் எரிஞ்சிருக்கா, நிறைய ஆர்கன்ஸ் அழிஞ்சு போயிருக்கு. இன்னும் மொத்தமாக குணப்படுத்தணும்னு தான் எங்களோட ஆசை, ஆனால் அதை எங்களால் பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு இது கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ கவலைப்படாத, உனக்கு வந்து நாங்கள் வந்து இருக்கோம், எங்களை நீ ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணிக்கோ, உன்னை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வாயை மூடு, எல்லாத்தையும் நான் கற்று தரேன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம டாபி என்ன சொல்றான், வாயை மூடு, நீ எனக்கு கற்று தர தேவையில்லை, எனக்கு கற்று தரக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு தெரியுமா இருக்கு, எங்களோட டேட், என் அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறான். கத்திட்டு என்ன பண்றான்னா அவனோட ஃப்ளேம்ஸ் யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு விட்டுறான் மறுபடியும். அது வந்து எங்களுக்கு அப்போ தெரியல, ஆனால் நாங்கள் ரொம்ப லேட்டாக காப்பாற்றிட்டோன்னு, ஏன்னா அவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஓடிட்டான். ஆனால் நாங்களும் அதை எதுவும் பண்ணாமல் சைலண்டாக விட்டுட்டோம், ஏன்னா அவனால் டெஸ்லாம் ஆக முடியாது. அதாவது என்னன்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களே அவங்க வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேயே. இந்த ஆல்ஃபாரவன் வந்து இராக்கியோட பாடியில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இல்லையா,
ஒருவேளை அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வேற ஏதாவது பசங்களோட பாடியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு பேக்கப் பிளான் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. இதில் ஒன் ஆஃப் த கிட் தான் நம்ம டாபி. ஆனால் டாபி வந்து கை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட பாடியோட ஃப்ளேம்ஸும் அவனோட பைத்தியக்காரத்தனமும் லாய்க்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிஞ்சிடுது. அவன் அவங்க அப்பா மேலே வச்சிருக்க ஆப்சஷன், அதாவது பைத்தியக்காரத்தனம், எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதனால தான் அவனை கை விட்டுட்டோம், அவன் ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸரோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா இது எல்லாமே உங்களோட பிளான் தானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் எல்லாத்தையும் ஆல்ஃபார் ஒன் பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்கள ஒன்று பயம்புத்தத்துக்காக இதை சொல்ல, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. அவர் ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, டாபி தான். ஏன்னா டாபியை நாங்கள் காப்பாற்றும் போது அவன் பாடிஸில் வந்து நிறைய பார்ட்ஸ் மிஸ்ஸிங் இருந்தது. அதுக்கெல்லாம் ரீஜென்ரேட்டிவ் பார்ட்ஸ் வச்சோம். இருந்தாலும் அது ஒரு மாதத்துக்கு தான் தாங்குற மாதிரி இருந்து ஒரு மாதத்துலேயே அவன் வந்து செத்து போயிடுவான். இங்கே எல்லாரையும் அவன் சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். என்னன்னா அவன் வந்து சாகவே இல்லை, பல வருஷம் கழிச்சு எங்ககிட்ட திரும்ப வந்தான். எதுக்காக திரும்ப வந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. அதனால் நாங்கள் 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவன்கிட்ட கேள்வி கேட்டேன். அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீங்கள் தானே காப்பாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டான். நானும் ஆமான்னு சொன்னேன். உயிரோடு இருந்து புறமா இருக்கிற இந்த நோமுவை பார்க்கும்போது என்னையே நான் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் அவங்க கூட இருக்கணும்னு நீங்கள் ஏன் ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரும்பி வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, இதுதான் என் ஃபியூனரலுக்கான பர்ஃபெக்டான பிளேஸ். அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, சாகத்துக்காகவே திரும்ப வந்திருக்கான். இவங்க அப்பா கூட ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ நாள் இவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் கேங்கில் இவன் மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கான். ஒரு கூட சண்டை போட்டு சாகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஐடியாவோட தான் இந்த பையன் சுற்றி இருந்திருக்கான். இதை கேட்டவொன்னே இந்த டாக்டரே ஆச்சரியப்படுறாரு, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனான்னு. இந்த பக்கம் டாபி வெர்சஸ் டொடோரோக்கியோட ஃபைட்டை தான் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் அவனுக்கு சொல்கிறேன் பார். அந்த நெருப்பில் மாட்டிட்டு நான் வந்து சாகிற நிலைமைக்கு போனேன். அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றி வச்சாங்க. அப்போ கூட நான் வீட்டை வந்து மறக்கல தெரியுமா, வீட்டை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா, எல்லாமே மாறி இருக்கும்னு நினச்சேன். அப்பா வந்து மாறி இருப்பாரு, என்னை பற்றி இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாரு. நம்ம வீடு வந்து மாறி இருக்கும்னு நினச்சி உள்ளே வந்தேன். ஆனால் எதுவுமே மாறவே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, நான் எனக்கு பதிலாக ஒன்று வச்சிருந்தாரு. அப்படின்னா என்னை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டாருன்னு அர்த்தம். நான் வந்து தேவையில்லை, ஒரு ஃபெயிலியர் நினச்சிட்டாரு. ஃபேமிலியே என்னை மறந்துட்டு நான் இருக்கிறது கூட ஞாபகம் இல்லாமல் செத்ததை நினச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி தான் அவன் சொல்கிறான். அதில் நடந்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அதனால தான் என்னோட ஃப்ளேம்ஸ் வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினேன். அவரோட ஒரு மூவ்ஸும் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு வாட்டி ஃபைட் பண்ணும்போது எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தரை காப்பாற்றும் போதும், ஒவ்வொரு வாட்டியும் அவர் ரேங்க் ஏறும் போதும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு, என்ன மாதிரி மூவ்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லி மொத்தத்தையும் நான் கரைச்சி குடிச்சு வச்சிருக்கேன். அது மூலியமா என்னோட மூவ்ஸை நான் டெவலப் பண்ணுற ட்விஸ்ட்டை உடைக்கிறான். டோயா எப்பயோ செத்துட்டான், டாபி புதுசாக மறைச்சிட்டான். இந்த ஹீட்டை உங்களால் தாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், ஹீட் வந்து என்னன்னா, லிவிங் பீயிங்ஸ் மூவ் ஆன் பண்ணும்போது ஹீட்டுன்ற ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஹீட்டை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் இந்த டாபிக்குள்ளே இருக்க ஹீட் கண்டிப்பாக ஆல்ஃபாரோனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இந்த டாக்டர் சொல்ல, இந்த பக்கம் டாபி என்ன பண்ணுறான், மொத்த பாடி பேர்ன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் சாகணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் இங்கே வந்திருக்கான். சாகத்துக்கு முன்னாடி எத்தனை பேரை சாவடிக்க முடியுமோ அத்தனை பேரை சாவடிக்கணும்னு. என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் சாக போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி எண்டவருக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் அவன் கண்ணு முன்னாடி எரிச்சு சாம்பலாக்க போகிறேன். முதல்ல உன்னை சாம்பலாக்கிறேன்றா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதை உன்னை பண்ண விட மாட்டான். அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி ஷோட்டோ கத்திட்டு இருக்கான். எண்டவர் சின்ன வயசுலேருந்தே ஆல்மைட்டை கேட்சப் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அல்டிமேட் டெக்னிக் ஃப்ளாஷ் ஃபயர் ஃபிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணுறான். இன்வென்ட் பண்ண பிறகு தான் அவனுக்கு வந்து தெரியுது இதுக்கு மேலே அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா கட்டத்துக்கு மேலே நெருப்பு போகும்போது அவன் பாடியை அது வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால் என்ன காரணத்தினாலும் அவன் வந்து இதுக்கு மேலே டெவலப் ஆக முடியாது. எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஆல்மைட்டை அவனால் சர்பாஸ் பண்ண முடியாதுன்றதும் தெரிய வருது. அதுக்காக தான் அவன் பசங்க மூலியமாக மேலே வரலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பான். அப்பாவை பார்த்து வளர்ந்தேன், அவரை விட ஸ்ட்ராங்கான மூவ்ஸை நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் பவரை ரிலீஸ் பண்ணுவான். பாருங்க, ஹார்ட் வந்து இன்னும் அதிகமாகிடும். அப்பா கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல உன்னை மாதிரி சொல்ல, உன்னை கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணுவேன்ற மாதிரி தான் அவன் கத்திட்டு இருக்கான். என்னால் உன்ன மாதிரி ஐஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்னோட ஃப்ளேம்ஸை வந்து நான் ஸ்ட்ராங் ஆக்கினேன், ப்ளூ ஃப்ளேம்ஸாக மாற்றினேன், ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்கினேன். டே ஷோட்டோ, உனக்கு ஆல்மைட்டை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இண்டேவரோட மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறான், ஹெல் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஃப்ளேம்ஸ் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. பட் டென்யாவால் பார்த்தீங்கன்னா அவனோட இன்ஜின்ஸை கூட யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் இருக்குது. அந்த ஹெல் ஸ்பைடர் தடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே செகண்டில் இந்த பக்கம் வந்துடுறான். நம்ம ஷோட்டோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் உருவாக்கிட்டே இருக்கா, ஏதோ ஒரு அல்டிமேட் டெக்னிக் போல. மற்றவங்களாம் அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பாவை மட்டும் பார்த்தா நினைச்சேன், உன்னையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ பண்ண எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும். சிவிலியன்ஸ் கூட யூஏல போட்டு ஒழிச்சிட்டு இருந்தோம். எப்படி இருந்தது, சரியான பயந்தான் கோலிடா நீ. உனக்கு அசிங்கமே இல்லையாடா ஷோட்டோ, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ உன்னோட அப்பா. அவர் ஒன்று எப்படி வளர்த்தாரு. உனக்குள்ள பயங்கரமான சக்தியும் பயங்கரமான பாடியும் இருக்கு. இருந்தாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியல. சிவிலியன்ஸ் கூட ஒழிஞ்சுக்கிட்டு இருந்த. அவனுக்கு ஓப்பனா சொல்றேன் பாரு, நீ ஒரு பயந்தாங்கோலி, எதுக்குமே லாய்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறான். சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம ஷோட்டோக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில இருந்து ரத்தம் வருது. சுற்றி இருக்க ஹீரோஸா தடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனால் தடுக்கவே முடியல. அந்த
அளவுக்கு அந்த ஃப்ளேம் ஸ்ட்ராங்கா இருக்கு. எண்டவரோட இன்னொரு மூவ் ஜெட் பர்ன் சொல்லிட்டு ஒரு குத்துவான் பாருங்க. பறந்து போய் ஷோட்டோ அந்த பக்கம் விழுந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் பயந்துட்டு தான் இருந்தேன், நான் வந்து எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு யூஸ்லெஸ். ஆனா நீ அப்பாவை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன், ஆனா என்னையும் பார்த்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைட் மாதிரி க்ளோ ஆகுது. டாப் வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன், அப்பதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன், இந்த மூவை உன் அழிக்கிறதுக்காகவே உருவாக்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை கழட்டி காட்டுவாங்க. அப்படி எக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் ஃபிளேம்ஸ் மாதிரி தெரியுது. இவன் டாபி கூட ஃபைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கீழே சொல்லுவான். அவர் வந்து வேணாம் நானே சண்டை போறேன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல, இந்த விஷயத்தை நானே பார்த்துறேன், நீங்க போயிட்டு ஆல்ஃபாரனை பாத்துங்க, மிடோரி எப்படி ஷிகராக்கிய பாத்துக்கிறானோ அதே மாதிரி இவனை வந்து நான் பாத்துக்கிறேன், ஏன்னா இது வந்து நம்மளோட குடும்ப பிரச்சனை, இது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இல்லை, இது நம்மளோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து இங்க சண்டைக்கு தயாராயிருப்பான். எனக்கு தெரியும் நீ வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலி வந்து உன்னை கேவலமா தான் வளர்த்தாங்க, ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன்னு ஆசைப்படுறேன், அது என்ன தெரியுமா, என்னதான் அவங்க உன்னை கேவலமா வளர்த்தாலும் நீ எதுக்கு மக்களை கொன்ன, அது வந்து உன்னோட தப்பு தானே, அது உன்னோட முடிவு, அதை நான் தடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்க. டாபி கூட ஃபைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கிட்டே சொல்லியிருப்பான். அவங்களும் கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க, ஆனா இந்த முடிவு தான் கரெக்டான முடிவு, ஏன்னா இவன் கூட இவன் தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சண்டை போடாம விடுறதும் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான், இது என்னோட குடும்ப பிரச்சனை, இது எங்க கையாலே நான் தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி இவனுக்குள்ள ஒரு தீ இருக்கும். அதுக்காகவே தான் இந்த மூவ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். இதை நம்ம மிடோரியாக்களை காட்டின உடனே, ஓ இதுதான் நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தியான்ற மாதிரி அவன் கேட்கவும், உனக்கு இதை பத்தி தெரியாதுல, இதோ நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த காமினாரி பையன் என்ன பண்றான், கை வைக்கிறான். அந்த ஃபிளேம்ஸ் வந்து அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா அதுல கை வச்சு அவனுக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகல. இது என்னன்னா, அவன் ஹார்ட்டை பேஸா வச்சுட்டு ஒரு பக்கம் ஃபிளேம் ஒரு பக்கம் கோல்டு ரெண்டுத்தையும் சேர்த்து இது பண்ணியிருக்கானா புது மூவ். இது எப்படி சொல்லலாம்னா ஒரு கோல்டு ஃபயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சண்டே நான் கண்டிப்பா போட்டாகணும், அப்பதான் நான் வந்து என்னையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நான் வந்து மூவ் ஆன் ஆக முடியும். நீ நம்ம 2 பேரும் சண்டை போடும்போது சொன்னல இது என்னோட பவர்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன், ரொம்ப நன்றி மிடோரியா, அதனால தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோல்டு ஃபிளேம் வச்சு அடிக்கிறான். டாபியோட ஃபிளேம்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே அணைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஐஸ் பவுண்ட் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் யூஸ் பண்றான். அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டாபி வந்து பறக்க, உனக்கு கோவம் வந்துன்னா அதை வந்து ஃபேமிலி மேல காட்டு, சுத்தி இருக்க மக்கள் மேல காட்டாது, அவங்கள எதுக்கு கொன்ற இன்னசென்ட் பீப்புள எங்க கூட சண்டை போடுன்ற மாதிரி சொல்லு, இந்த ஹீட்டை எப்படா தாங்குறான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் டாபி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் மூவ் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன ஆகுதுன்னா அப்படியே அணைஞ்சு போயிடுது. என்னதான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரே ரத்தம் ஓடினாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் நீயும் நானும் வேற மாதிரி, உன்னை இப்பவே அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு டோட்டோவை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். இவனும் அந்த மூவ் வந்து மேக் பண்ணிக்கிட்டே இருக்க, குறுக்க அந்த ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா தடுத்துடுறாங்க அந்த ஃபிளேமை வந்து, ஏன்னா இவனால மட்டும் தான் டாபியை தோக்கடிக்க முடியும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஃபிளேம்ஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க. நம்ம ஷோட்டோவாலே இதை தாங்க முடியல, இவங்க வந்து ஒரே அடியிலே கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அந்த ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல, என்னால் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் உன்கிட்ட சொல்ல முடியும், என்னோட நன்றியை நான் இப்படி தான் தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவனுக்குள்ள என்ன ஒண்ணுதுன்னா, நடுவில் நின்றுட்டு இருந்தா அவங்க அப்பாவோட ஃபிளேம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் சொல்லிட்டு. ஆனா மிடோரியா பண்ண ஒரு விஷயத்தினால அவனுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சு போச்சு. எல்லாருமே முன்னாடி மூவ் ஆன் பண்ணி போறாங்க, இவன் மட்டும் நடுவில் நின்று இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி மூவ் ஆன் பண்ணும்போது தான் பாக்குறான் அந்த ஏ கிளாஸ் இவனை வந்து விட்டுட்டு போகவே இல்லை, எப்பயுமே இவன் கூடவே தான் இருந்திருக்காங்க, இவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வந்து ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் யோசிக்காத, உனக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதுவா ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னு தோணுதோ அதாவது ஒரு ஹீரோவா ஆக போறேன், அதுவும் என்னோட வழியில என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ் ஏ கூட நான் ஆக போறேன்னு சொல்லி அவனோட அல்டிமேட் டெக்னிக் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு அல்டிமேட் டெக்னிக் தான் ஒரு ஹீரோவை டிஃபைன் பண்ணும், அதுதான் உங்களோட எண்ணங்களையும் மக்களை காப்பாற்றணுன்ற உங்களோட வில்லையும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹீரோ சொல்லியிருப்பாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூவை வந்து மேக் பண்றான். டாபி அவனோட ஃபுல் பவர் வச்சு அடிக்கிறான். ஆனால் நம்ம ஷோட்டை ஒரே ஒரு பஞ்ச் தான் கொடுப்பான். கொடுத்த பஞ்சில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த இடமே ஃப்ரீஸ் ஆகி போயிடுது. டாபியோட மொத்த நெருப்பம் அப்படியே அணைஞ்சு போக கிரேட் கிளேசியர் ஆகிர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேமையும் வைக்கிறான். போதும், இதுக்கு மேலே இந்த சண்டையை நிறுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டாபி அப்படியே மயக்கடிச்சு கீழே விடுறான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி டாடா பை பாய்.